So hi guys, this is Life of Homeo by Janani. So இன்னைக்கு நம்ம மெட்டீரியல் மெடிக்கால ஒரு ட்ரக் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிமோனியம் க்ரூடம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிமோனியம் க்ரூடமோடைய சினானம் பார்த்தோம்னா சல்ஃபைட் ஆஃப் ஆன்டிமோனியம் சொல்லுவோம். ஸோ சிம்பிள் பார்த்தோம்னா SbS3. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ ஆன்டிமோனியம் க்ரூடம் எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் தென் பார்த்தோம்னா மென்டல் ஜென்ரல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் ஜென்ரல்ஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா இதுல ஜிஐடியும் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி ஓகே, ஆன்டிமோனியம் க்ரூடம். ஸோ இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பெஷலி நம்ம சில்ட்ரன்ஸ் அண்ட் தென் யங் பீப்புள்ஸ்ல ஈஸியா இன்க்ளைன்ட் டு க்ரோ ஃபேட், ஈஸியா க்ரோ ஃபேட், குண்டாயிடுவாங்க. ஸோ ஃபேட் அதிகமா க்ரோ ஆகும். ஸோ லைக் கல்கே ரெக்கார்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப், ஸோ ஓல்டு பீப்புள்ஸ்க்குமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஸோ இன்க்ளைன்ட் டு க்ரோ ஃபேட் யாருக்கு, சில்ட்ரன்ஸ்க்கும் யங் பீப்புளுக்கும். ஓகே, ஸோ அந்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட், ஸோ அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓல்டு பீப்புளுக்கு மார்னிங் டயரியா இருக்கும், சடன்லி வித் கான்ஸ்டிபேட்டட் ஆயிரும். ஸோ டயரியா இருக்கும் மார்னிங், உடனே கான்ஸ்டிபேஷன் ஆயிரும். ஸோ அதனால ஆல்டர்னேட் டயரியா அண்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும் யாருக்கு, ஓல்டு பீப்புளுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ இவங்களோட மைண்ட் சிம்டம்ஸ். ஸோ மென்டல் ஜென்ரல்ஸ்க்கு நம்ம ஈஸியா ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ லைக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லவ் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ லவ் ஃபெயிலியர் பர்சன்ஸ் எடுத்துப்போம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் பர்சன்ஸ், இப்போ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டிசப்பாயிண்டட் லவ். ஓகேவா? டிசப்பாயிண்டட் லவ், எக்காஸ்டிக் லவ், ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். டிசப்பாயிண்டட் லவ்வா, ஸோ இதுவும் ஒரு சிம்டம் தான். ஸோ டிசப்பாயிண்டட் லவ்னால வரும். ஸோ இவங்களுக்கு இப்போ டிசப்பாயிண்டட் லவ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லவ் ஃபெயிலியர் பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சேட்னஸா ஃபீல் பண்ணுவாங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க இப்ப பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க ரொம்ப ஆன்சியஸா நர்வஸா இருப்பாங்க. சோ ஆன்சியஸ் ஆவாங்க. சோ அந்த மாதிரி ஆவாங்க இல்லையா? சோ ஆன்சியஸ் இதுல. ஓகே, சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சேட்னஸ், கிரேட் சேட்னஸ் வித் வீப்பிங். சோ ரொம்ப சேடா இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. சோ லாக்ரிமோஸ் மூடு. சோ லாக்ரிமோஸ் மூட்னா கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சேட்னஸா இருப்பாங்க. சோ இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன பர்சன் ரொம்ப லேசியா இருப்பாங்க. சோ அந்த லோத்திங் ஆஃப் லைஃப் எல்லாமே லேசியா இருப்பாங்க, லோத்திங் ஆஃப் லைஃப். சோ கிரேட் சேட்னஸ், ஆன்சியஸ் சொன்னேன், அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டட் லவ் சொன்னேன், அண்ட் தென் லோத்திங் ஆஃப் லைஃப். சோ ஓகே, சோ ஒரு பர்சன் இப்ப சேடா இருக்காங்க அப்படின்னா அவங்க அலோனா இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்ப லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தனியா இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் யாரையும் டச் பண்ணவே விட மாட்டாங்க. ஓகேவா? சோ டச் பண்ண விட மாட்டாங்க. யார் பேசினாலும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு சின்ன அட்டென்ஷனுக்கு கூட ரொம்ப கோவப்படுவாங்க. அந்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ ஃபுல் மூன்லாம் அந்த லவ் ஃபெயிலியர் பர்சன் ஃபுல் மூன்லாம் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைமிங்கா பாடுவாங்க. ஓகேவா? ரைமிங்கா பேசுறதோ, சொன்ன வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி சொல்றதோ, சோ மூணை பார்த்து பேசுறது, இந்த மாதிரி சென்டிமெண்டல் மூட் ஆஃப் ஃபுல் மூன். ஓகேவா? சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ ஒரு கதையா பார்த்தோம். இப்போ சென்டென்ஸ் போகும். என்ன பார்த்தோம்? கிரேட் சேட்னஸ் வித் வீப்பிங், and then பார்த்தோம்னா loathing of life, and then cannot talk, யார் கூட பேசவே மாட்டாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி யாரையும் டச் பண்ண விட மாட்டாங்க. லாக்ரிமேஸ் மோட், டிசப்பாயிண்டட் லவ், எக்காஸ்டிக் லவ், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பாங்க பட் ஆனா ஏமாந்து போயிருவாங்க. சோ அந்த மாதிரிதான். சோ யார் கூட பேச பிடிக்காது. சோ அதுதான். சோ இதுதான் இவங்களுடைய மென்டல் ஜென்ரல்ஸ். அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம்னா பிசிக்கல் ஜென்ரல்ஸ்க்கு போவோம். சோ பிசிக்கல் ஜென்ரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கோல்டும் அகரவேட் பண்ணும், ஹீட்டும் அகரவேட் பண்ணும். சோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இவங்க சென்சிட்டிவ் டு கோல்டு. அப்ப அகரவேட் ஆஃப்டர் டேக்கிங் கோல்டு, அவங்க கோல்டு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அகரவேட் பண்ணிரும், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவ் டு கோல்ட், அகரவேட் ஆஃப்டர் டேக்கிங் கோல்டு. சோ ஓகேவா? அண்ட் தென் அவர்ஷன் டு கோல்டு பாத்திங். சோ கோல்டு பாத்திங், சில்ட்ரன் கோல்டு பாத்திங் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழுவாங்க. அதே மாதிரி கோல்டு பாத்திங்னால ஹெட் ஏக் வரும். அதுக்கப்புறம் கோல்டு பாத்திங்னால சப்ரஸ்டு மென்சஸ் இருக்கும். ஓகேவா?
சப்ரஸ்டு மென்சஸ் இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ கோல்டு பாத்தீங்கன்னாலே சப்ரஸ்டு மென்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்விம்மிங் பண்ணாலோ ரிவர் பாத்திங் பண்ணாலே வந்து இவங்களுக்கு வந்து அகரவேட் ஆகும். ஓகேவா? சோ சேம் ஹெட் ஏக்லயும் நம்ம இதான் எழுதுவோம். சோ ஹெட் ஏக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சோ கோல்டு பாத்திங், ரிவர் பாத்திங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அன்னேன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்ல வந்து ஹீட்டும் அகரவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா cannot bear the heat of sun. சன்னோட ஹீட் இவங்களுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது. அதே மாதிரி வந்து ஓவர் எக்ஸர்ஷன் இன் த சன். ஓகேவா? சோ இப்ப வெயில வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அகரவேட் பண்ண விடும். ஓகேவா? சோ ஓகே, அதே மாதிரி ஏதோ சன்பர்ன், எய்மன்ஸ் ஃப்ரம் சன்பர்ன். சோ சன்லைட் தான் சொல்றாங்க. சோ அந்த சன்லைட்னால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓவர் ஹீட்டிங் த நியர் த ஃபயர். சோ ஏதோ ஒரு ஃபயர் கிட்ட போறாங்க அப்படின்னாலும், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அடுப்பு எரிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த ஹீட் கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அகரவேட் பண்ணும். சோ அதுதான். ஓகேவா? சோ என்னென்ன அகரவேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ரீஅப்பியர் ஆயிட்டே இருக்கும். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து ரீஅப்பியர் ஆயிருக்கும். ஸோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றதுதான். ஓகே, பிசிக்கல் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டு கோல்டு, அவர்ஷன் டு கோல்டு பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னு சொன்னேன். ஹெட் ஏக், சில்ட்ரன் வந்து அழுவாங்க, அதையும் பார்த்தோம்னா சப்ரஸ்ட் மென்சஸ். அதே மாதிரி ஸ்விம்மிங்கோ ரிவர் பாத்திங்கோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா சோ இவங்களுக்கு வந்து அகரவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா ஹீட், சன்லைட்டோட ஹீட் வந்து இது பண்ணும், ஓவர் எக்ஸர்ஷன் ஃப்ரம் த சன்லைட். அதே பார்த்தோம் அப்படின்னா எய்மன்ஸ் ஃப்ரம் சன்பர்ன் சொன்னேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னோம் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து ரீஅப்பியர் ஆயிட்டே இருக்கும். ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? ஓகே, சோ அடுத்து வந்து ஹெட் ஏக்ல என்ன எழுதுறீங்க? சோ கோல்டு பாத்திங் அகரவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சோ எல்லா கோல்டு டேக்கிங்குமே வந்து இவங்களுக்கு ஹெட் ஏக் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் டேக்கிங் கோல்டு, சோ இப்ப கோல்டு பாத்திங் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் ஹெட் ஏக் வந்துடும் சொல்லி சொன்னேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரேஞ்ச் டைஜஷன்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் எடுத்தாலே இவங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வந்துடும். ஓகேவா? ஓகே, சோ ஹெட் முடிஞ்சிருச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஜிஐடி போவோம். சோ ஓகே, ஜிஐடின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ கேஸ்ட்ரிக் அஃபெக்ஷன்ஸ் தான் இருக்கும். சோ இவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லல ஈஸியா. ஓகே, சோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் டைஜஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ஸ்டொமக் வந்து வீக்கா இருக்கும். சோ அப்போ வந்து டைஜஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா? சோ டைஜஷன் அஃபெக்ட் ஆனா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி சிம்டம்ஸ் வந்து எங்க அப்பியர் ஆகும்? சோ டங்க், மவுத்ல வந்து அப்பியர் ஆகுமா? சோ இவங்களுக்கு வந்து டங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா திக் மில்கி ஒயிட் கோட்டட் டங்க். சோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அஃபெக்ஷன் சொல்லிட்டேன். சோ சிம்டம்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அண்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் அஃபெக்ஷன்ஸும் இருக்கும். சோ எதனாலாம் வரும் அப்படின்னா இவங்க வந்து அதிகமா வந்து ஆசிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. லாங்கிங் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சோ இது பிசிக்கல் டெம்பரேச்சர்ல வந்து எழுதிக்கோங்க. சோ லாங்கிங் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சோ இவங்க வந்து கேஸ்ட்ரிக் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் இருக்கு. சோ கேஸ்ட்ரிக் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் எதனால வரும்? ஆசிட்ஸ் எடுக்கிறதுனால, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனால, எஸ்பெஷலா வினிகர் எடுக்கிறதுனால, வினிகர், ஒயின், ஆஃப்டர் கோல்டு பாத்திங், அண்ட் தென் பார்த்தோம்னா ஹாட் வெதர், அண்ட் தென் ஓவர் ஹீட்டிங். சோ இதனால வந்து இவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அஃபெக்ஷன்ஸ் வந்து வரும். கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபிளாட்டஸ், அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபிளாட்டஸ் இருக்கும். சோ பெல்ச்சிங், டேஸ்டிங் ஆஃப் இன்ஜெஸ்டா. சோ தட் மீன்ஸ் அப்படின்னா இப்போ ஏப்போ விடுறாங்க அப்படின்னா ஃபுல்லா ஒவ்வொருத்தர் ஏப்போ விடாம அப்படியே முழுங்கிடுவாங்க. சோ அததான் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, சோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மியூக்கஸ். சோ அதாவது வந்து ஹிஸ்டோரியஸா இருக்கும், ஊசிங் அண்ட் எல்லோவா இருக்கும். அண்ட் தென் மியூக்கஸ் பைல்ஸ். ஓகே, சோ இதுதான் வந்து ஜிஐடியோட கம்ப்ளைண்ட்ஸ். சோ இப்ப ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா சோ இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஓவர் ஹீட்டிங்னால லாஸ் ஆஃப் வாய்ஸ். சோ ஓவர் ஹீட்டிங்னால வாய்ஸே வந்து லாஸ் ஆயிரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஹூப்பிங் காஃப் இருக்கும். சோ ஹூப்பிங் காஃப் எதனால வரும்னா டேக்கிங் கோல்டு பாத்திங். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இதனால அவங்களுக்கு வந்து ஹூப்பிங் காஃப் வரும். ஓகே, இல்லாம பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்ப்போம். சோ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்த்தோம் லார்ஜ் ஹார்னி ஆன் த சோல் ஆஃப் த ஃபீட். சோ நம்மளுடைய சோல் ஆஃப் த ஃபீட்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹார்னி, ஸ்டோன் ஆணி எப்படி இருக்கும்
சோ அந்த மாதிரி பாத்தோம்னா ரொம்ப ஹார்டா வந்து அந்த சோல் ஆஃப் த ஃபீட்ல வந்து இருக்கும். சோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால சுத்தமா நடக்கவே முடியாது. சென்சிட்டிவ் டு வாக்கிங். சோ எஸ்பெஷலா அந்த மாதிரி ஸ்டோனி சோல் ஆஃப் த ஃபுட்ல வந்து ஸ்டோனி லைக் அப்பியரன்ஸ் வருது அப்படின்னா, சோ அதை எஸ்பெஷலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் பேமெண்ட்ஸ்ல வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, சோ கல் உடைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்ல போறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அந்த சோல்ல வந்து ஆணி மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் வாக் பண்ணும்போது. ஓகேவா, சோ ஸ்கின்னு பார்க்கும்போது அப்நார்மல் growth, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ் மாதிரி இருக்கிறது, சோ இந்த மாதிரி கிரஷ்டு ஃபிங்கர்ஸ், சோ இதெல்லாம் வந்து ஸ்கின்ல தான் வரும். சோ ஓகே, சோ எங்களோட மொடாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். சோ மோஸ்ட்லி வந்து மொடாலிட்டிஸ் நம்மளுக்கே தெரியும். சோ அகரவேஷன்ஸ் என்ன, கோல்டு பாத்திங், கோல்டு வாஷிங், ஓவர் ஹீட், சன்பர்ன், சோ இதெல்லாமே வந்து அகரவேஷன்ல தான். சோ அமெலரேஷன்ல என்ன எழுதுவோம்? அமெலரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபன் ஏர் டியூரிங் ரெஸ்ட் எடுக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா சோ எங்களுக்கு வந்து அமெலரேஷனா தான் இருக்கும். அந்த கோல்டு வாட்டர் வந்து அகர்வேட் பண்ணும், கோல்டு பாத்திங் வந்து அகர்வேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. சோ அப்ப அமெலரேஷன் என்ன, சோ ஹாட் பாத்திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமெலரேஷன் பண்ணும். ஓகேவா, சோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிமோனியம் க்ரூடம். சோ என்னென்ன சொன்னு கிளான்ஸ் வந்து சொல்லிடுறேன். சோ என்னென்ன சொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா யங் பீப்புள், சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளைன்ட் டு க்ரோ ஃபேட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஆல்டர்னேஷன் டயரியா கான்ஸ்டிபேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மென்டல் ஜென்ரல்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லவ் ஃபெயிலியர் ஆன பர்சன்ஸ் எடுத்துக்க சொன்னேன். சோ லவ் ஃபெயிலியர் ஆன பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இட்ஸ் ரொம்ப சேடா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸ் கிரேட் சேட்னஸ் வித் வீப்பிங், அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ட் பார்த்தோம்னா லோத்திங் ஆஃப் லைஃப், ரொம்ப லேசியா சோம்பேறியா இருப்பாங்க, யாரையும் டச் பண்ண விட மாட்டாங்க, யார் அட்டென்ஷன் கொடுத்தாலும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஓகேவா, சோ இதெல்லாமே வந்து மென்டல் ஜென்ரல்ஸ். அதே மாதிரி சென்டிமெண்டல் மூடு. சோ ஃபுல் மூனை பார்த்துட்டா போதும் அவங்க வந்து சென்டிமெண்டல் மூடு, ரைமிங்கா பேசுவாங்க, ரைமிங்கா எழுதுவாங்க, சோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோ பிசிக்கல் ஜென்ரல்ஸ்ல வந்து நான் கோல்டு வந்து சென்சிட்டிவா இருக்கும். அவர்ஷன் டு கோல்டு பாத்திங். சோ கோல்டு பாத்திங் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து அழுவாங்க. அதே மாதிரி கோல்டு பாத்திங் அப்ப பார்த்தோம்னா ஹெட் ஏக் வந்துடும், சப்ரஸ்ட் மென்சஸ், சோ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா, சோ ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிமோனியம் க்ரூடம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, அது வரைக்கும் திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. பாய், டாடா, பாய்.